அனைவருக்குமே வணக்கம். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது அப்படி இல்லைனா காலேஜ் படிக்கும்போது பசங்களில் ஒரு கேங்கை மட்டும் தனியாக நீங்கள் நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த கேங் எப்போதுமே சேர்ந்தே தான் வெளியில் போவாங்க, சேர்ந்தே தான் வருவாங்க. ஏதாவது அவங்க கேங்குக்குள்ளே ஒரு ஆளுக்கு பிரச்சனை அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து போய் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. யாராவது ஒரு ஆள் அடிச்சிட்டா கூட என்ன ஏது யார் மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே கேட்காம தன்னுடைய நண்பனுக்காக கண்ணா பெண்ணான்னு சண்டையெல்லாம் போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு 6 பள்ளிக்கூட பசங்களை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 6 பசங்களை பற்றி சின்னதாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, இவனுங்களுக்கு 1995 வாகில் ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதி 6 பேரில் 2 பேருக்கு மரண தண்டனையும் 4 பேருக்கு ஆயுள் தண்டனையும் அப்படின்னு தீர்ப்பு அறிவிச்சிருந்திருக்காரு. அப்போது எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு குற்றத்தை இவனுங்க பண்ணியிருந்தால் இவனுங்களுக்கு இந்த தீர்ப்பை நீதிபதி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இவனுங்க அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபடும் போது 16 வயது தான் இருந்திருக்கு. அப்படி இந்த 16 வயது நேர்ந்த இந்த சிறுவர்கள் என்ன பண்ணியிருந்திருக்கானுங்க, தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு அந்த நீதிமன்றத்திலே நீதிபதி முன்னாடி கையெல்லாமே தட்டி எங்களை குற்றவாளியாக அறிவித்ததுக்கு ரொம்பவே நன்றி, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி இனி வரும் காலங்களில் எல்லாருமே பேசுவாங்க அப்படின்னு கைத்தட்டி சிரித்தபடி தான் அன்றைய நாள் ஜெயிலுக்கு போயிருந்திருக்கானுங்க. அப்போது அவங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யார் அந்த 6 பேர்? அந்த 6 பேரும் அப்படி என்ன கொடூரமான குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டானுங்க? ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த 6 பேரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதனால் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. ரீசெண்டாக நம்ம சேனலில் வர வீடியோஸோடைய குவாலிட்டியாக இருக்கட்டும், கண்டென்ட்டாக இருக்கட்டும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு வீடியோக்கும் நாங்கள் எவ்வளோ நேரம் ஒதுக்கி செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃப்ரேமில் உங்களால் பார்க்க முடியும். அதனால் வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இன்னமும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு லைக் கொடுக்கலன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய்ட்டு ரெக்கமெண்டில் போகும். அது சரியாக நவம்பர் 23, 1993 மேற்கு வங்காள மாநிலத்தில் இருக்கிற கொல்கத்தாவுக்கு பக்கத்தில் தம்தம் அப்படின்ற ஒரு பகுதி. இந்த பகுதியில் சுபம் அப்பார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 4வது ஃப்ளோரில் ஒரு ஃப்ளாட்டில் ஒரு குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தில் மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அந்த வீட்டில் இருந்து தான் சரியாக மதியம் 12 மணி வாக்கில் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு மர்மமான குரல் அந்த வீட்டில் இருந்து கேட்டிருந்திருக்கு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உத்து கவனிக்கும் போது தான் யாரோ ஒரு சிறுவன் பயங்கரமா கத்துற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள இருந்து கேட்டிருந்திருக்கு. இதனால பக்கத்து வீட்டில் தங்கியிருந்த நபர் உடனடியாக வெளில வந்து அந்த வீட்டோடைய டோரை பார்க்கும்போது லேசா திறந்தபடி இருந்திருக்கு. அதன் பிறகு அந்த நபர் கதவை திறந்துட்டு உள்ளே போய் பார்க்கும்போது தான் அந்த வீட்டோடைய ஹாலில் 4 சேரில் அந்த குடும்பத்தில் இருந்த 4 பேருமே கைகால்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கட்டி போட்ட நிலையில் ரொம்பவும் கொடூரமான முறையில் ரத்த கரைகளோட இருக்கிறத பார்த்துருந்துருக்காங்க. அதில் 4வது அமர்ந்திருந்த ஒரு சிறுவன் தான் கத்தியிருக்கான் அப்படிங்கிறது தெரிந்ததுமே உடனடியாக போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவலை கொடுத்திருந்திருக்காரு. அந்த அபார்ட்மெண்ட்டில் இருந்த எல்லாருமே அந்த இடத்துல கூடியிருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே போலீஸ் அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அந்த சிறுவனுடைய அப்பா, அம்மா, அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே மர்மமான முறையில் அந்த சேரில் இறந்து கிடக்குறாங்க. மேற்கொண்டு அந்த சிறுவனை பார்க்கும்போது முகம் எல்லாமே ரத்தம் வழிஞ்ச நிலையில் இருக்கு. அது கூடவே அவனுடைய உடம்புல பல இடங்கள்ல அடித்த மாதிரியான தடயங்கள் எல்லாமே நல்லாவே தெரியுது. தொடர்ந்து அந்த சிறுவனை தவிர மீதம் 3 பேர் சேரில் அமர்ந்திருந்தாங்கள அவனுடைய அப்பா மற்றும் அண்ணனை கொடூரமான முறையில் கத்தியால் குத்திய கொலை பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்ததான் அவங்களுடைய அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்கள செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய ஹார்ட் பீட் துடிக்கவே இல்லை. அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்கு. உடம்பு எல்லாமே ஜில்லுன்னு இருந்திருக்கு. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் அந்த சிறுவனுடைய கைகால்களில் கட்டப்பட்டிருக்கிற கயிறுகளை எல்லாத்தையுமே அவிழ்த்து விட்டுட்டு அவங்ககிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, முதல் நாள் இரவு வாக்கில் நான் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் 3 பேர் கொண்ட ஒரு கும்பல் எங்களுடைய வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனாங்க. அந்த சமயத்தில் என்கிட்ட கத்தியை காட்டி மிரட்டினாங்க. அதில் ஒருத்தன் என் வாயில் துணியை வைத்து என்னை சேரில் கட்டி போட்டுட்டான். அதன் பிறகு ரூமில் இருந்த என்னுடைய அம்மாவையும் அதே மாதிரி பண்ணான். அடுத்தபடியாக இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் திருடி கொண்டான். மேற்கொண்டு என்னுடைய
அப்பாவும் அண்ணனும் வெளியில போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிந்து கொண்டு என்னுடைய அண்ணனுக்காகவும் அப்பாவுக்காகவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். 10 மணி வாக்கில் என்னுடைய அண்ணன் அந்த வீட்டுக்கு வந்தான். அவனையும் அதே மாதிரி வாயில துணியெல்லாம் திணித்து கை கால்கள் ரெண்டையுமே கட்டி சேரில் உட்கார வச்சுட்டாங்க. அடுத்ததான் எங்களுடைய அப்பா 12 மணி வாக்கில் அவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களையும் அதே மாதிரி கத்தியால் மிரட்டி வாயில துணியெல்லாம் வைத்து கை கால்கள் ரெண்டையுமே துணியால் கட்டி அவங்கள சேரில் உட்கார வச்சாங்க. அடுத்ததாக எங்கள் 4 பேருமே பயங்கரமாக அடித்து இந்த வீட்டில் எங்கெங்கெல்லாம் நகைலாம் பதுக்கி வச்சுருக்கீங்க, எங்கெல்லாம் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. அந்த சமயத்தில் என்னுடைய அப்பாவும் அண்ணனும் சொல்ல மறுத்ததுமே அவங்க கிட்ட இருக்கிற கத்தியை பயன்படுத்தி கண்ணா பின்னான்னு கழுத்தை அறுத்தாங்க, நெஞ்சிலேயே குத்துனாங்க. இதை பார்த்து பயந்து போன எங்கள் அம்மா நகைகள்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. அடுத்ததாக அந்த கொள்ளைக்காரர்கள் அந்த பீரோலாம் திறந்து நகைகள்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டாங்க. அதன் பிறகு என்னையும் பயங்கரமாக அடித்தாங்க. என்னுடைய அம்மாவுடைய கழுத்தையும் என்னுடைய கழுத்தையும் நெருக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரத்திலே நான் மயக்கமாயிட்டேன். என்னுடைய அம்மாவும் கொஞ்ச நேரத்திலே மயக்கமாயிருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில் எனக்கு மயக்கம் தெளிஞ்சதுமே என்னுடைய அம்மாவை நான் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ அவங்க கிட்டே இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அதன் பிறகு தான் நான் கத்த ஆரம்பிச்சதும் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களாம் என்னை வந்து காப்பாற்றினாங்க அப்படின்னு தன்னுடைய வாக்குமூலத்தை அந்த சிறுவன் கொடுத்துருந்துருக்கான். இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு பிறகு உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள்லாம் வர வச்சு அந்த இடத்துல கூடியிருக்கிற மற்ற நபர்கள் எல்லாருமே வெளியில் அனுப்பிட்டு அந்த இடத்த கம்ப்ளீட்டாக சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து இறந்து கிடக்கிற 3 பேருடைய சடலத்தையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த சிறுவன் இரவில் இருந்து சாப்பிடாம மயக்கத்தில் இருந்ததுனால அவனுக்கு உணவு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருந்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த வீட்டில் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் சோதனை பண்ணதில் கொலைகாரர்கள் அந்த வீட்டில் ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டு சில பணங்கள்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. அது கூடவே அவங்களுடைய கத்திகள் எல்லாமே அந்த வீட்டோடைய கிச்சனில் இருக்கிற சிங்கில் தான் கழுவியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் கண்டுபிடிக்கிறாங்க. மேற்கொண்டு அந்த வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி வந்த மாதிரியான எந்த ஒரு தடயங்களும் தெரியல. தொடர்ந்து அந்த சிறுவன் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மறுபடியும் கேட்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மறுபடியும் சொல்லியிருந்திருக்கான். இப்போ போலீஸ் அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா 4th ஃப்ளோரில் இருக்கிற இவங்களுடைய வீட்டை மட்டும் எப்படி கொள்ளைக்காரன் கரெக்டாக கண்டுபிடிச்சு கொள்ளையடிச்சான், அப்போது இந்த குடும்பத்தார்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு கேங்காக தான் இருக்கணும் அப்படின்னும் இந்த சிறுவனுடைய அப்பா வேலை பார்க்குற இடத்துல யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஆங்கிளில் போலீஸ் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க. ஆனாலுமே அவங்களுக்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்காமலே போகுது. தொடர்ந்து அக்கம்பக்கத்தில் இருந்த நபர்களை விசாரணை பண்ணதில் அவங்களுக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த சிறுவனை தான் நாங்கள் கடைசியாக வெளியில் பார்த்தோம் அப்படின்னும் அந்த சிறுவன் சொன்ன மாதிரியான 3 நபர்களை நாங்கள் யாருமே பார்க்கல அப்படின்னு அங்கே இருந்த செக்யூரிட்டி அங்கே இருந்த மக்களை விசாரணை பண்ணும்போது போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிய வர ஆரம்பிச்சுது. இந்த இடத்துல போலீஸ் அதிகாரிகளுக்கு என்ன சந்தேகம் எழுதுனா அந்த குடும்பத்தில் இருக்கிற 4 பேரில் எதனால் இந்த சிறுவனை மட்டும் அந்த கில்லர் கேங் கொல்லாமல் போனாங்க, அப்போ இந்த சிறுவனுக்கு ஏதாவது லிங்க் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் மேலேயே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால அவன்கிட்ட தனியாக கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது அவன் முதல்ல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானோ அதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை தான் கொடுத்திருந்திருக்கான். இறுதியாக அக்கம்பக்கத்தில் இருந்த நபர்களை விசாரிச்சதுல எப்போதுமே இவங்களுடைய வீடு பூட்டி தான் இருக்கும், காலிங் பெல் அடிச்சா மட்டும்தான் இவங்க வீட்டை திறப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்கிட்ட விசாரிச்சதுல என்ன சொல்றான்னா, நான் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன், திடீர்னு அந்த 3 பேர் கொண்ட கும்பல் வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கான். அவன் சொன்ன டைமிங்ல யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள செக்யூரிட்டி அக்கம்பக்கத்தில் இருந்த நபர்களையும் விசாரிச்சதுல அப்படி எதுவுமே இல்லை, அந்த நேரத்தில் வீடு பூட்டி தான் இருந்தது அப்படின்னு சில பேர் சொல்லி இருந்திருக்காங்க. இதனால இந்த சிறுவன் மேல முழுக்க சந்தேகம் மேல ஆரம்பிச்சதும் அவனை சில கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்கும்போது தான் மாற்றி பதில் சொல்லி இருந்திருக்கான். இறுதியா அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நான் தான் இதை பண்ண அப்படின்ற ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ளவும் செஞ்சிருந்திருக்கான். அன்னைக்கு அவன் என்ன ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தான், யார் இந்த சிறுவன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தலாம். கிரைம் நடந்த அபார்ட்மெண்ட்டில் சுபல் பருவி மற்றும் நியோட்டி பருவி அப்படின்ற தம்பதியினரும் அவங்களுடைய மகன்களான காஜல் பருவி மற்றும் சாஜல் பருவி அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் தான் இந்த வீட்டில் தன்னந்தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் நல்ல விதமாக தான் இவங்களுடைய வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டே போகுது. இதில் சுபல் பருவியோடைய மூத்த மகன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. 2வது மகனான சஜல் அப்படிங்கிறவன், அதாவது உயிரோட போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டான்ல அந்த சஜல் அப்படின்றவன் 12ஆம் வகுப்பும் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். சஜலை பற்றி சொல்லணும்னா படிப்பை தவிர மற்ற விஷயங்களில் ரொம்பவே பிரில்லியண்டான ஆள், ரொம்பவே ஸ்மார்ட்டான ஆள். பெயிண்டிங் வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக அவனுக்கு வரும். நல்ல ஆக்டிவிட்டீஸோட ஸ்மாராக படிக்கக்கூடிய ஒரு பையனாக தான் அந்த சமயத்தில் இருந்திருக்கான்.
போலீஸ் அதிகாரிகள் அவனை விசாரிச்சதுல என்ன சொல்றாங்கன்னா, எப்போதுமே அவங்களுடைய அப்பா அம்மா பழைய துணிகளை தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. மூத்த மகனான காஜலுக்கு தான் புது புது துணிகள்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அவன் பயன்படுத்திட்டு மனசு வந்து கொடுக்குற துணிகளை தான் நான் பயன்படுத்தவே முடியும். அதனால தான் எனக்கு அந்த 3 பேர் மேலேயும் பயங்கரமாக கோபம் வந்துச்சு. ஒரு முறை என்னுடைய அப்பா கிட்ட அம்மா எப்போதுமே எனக்கு பழைய துணிகளை தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னதுமே அயன் பண்ணிக்கிட்டு இருக்கிற சூடான அயன் பாக்ஸை எடுத்து என்னுடைய வயிற்றுலேயே வச்சு விட்டுட்டாரு. பயங்கரமான ஒரு கோபம் எனக்கு வர ஆரம்பிச்சது. மேற்கொண்டு அந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல. மென்டலாக ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் தான் பீரோவில் ஒரு ஃபோட்டோவை தேடும்போது அந்த வீட்டில் நகை மற்றும் பணத்தை திருட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா கிட்ட சொல்லிவிட்டாங்க. இதனால் என்னுடைய அப்பா பயங்கரமாக குச்சியை எடுத்து என்னுடைய பட்டாக்ஸிலே கொடூரமான முறையில் அடித்தார். வலி தாங்க முடியாமல் நான் அடுத்த நாள் தற்கொலை பண்ணிக்க போனேன். அந்த சமயத்தில் தான் என்னுடைய 5 நண்பர்கள் சேர்ந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர்கள்கிட்ட நான் எல்லாத்தையுமே சொன்னேன். தொடர்ந்து எனக்கு கொடுக்குற சாப்பாடு, எனக்கு கொடுக்குற ஷூ, துணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க கிட்ட விவரிக்கும் போது தான் அந்த 3 பேரும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னால் நீ சுதந்திரமாக வாழ முடியாது, நீ இந்தளவுக்கு துயரங்கள்லாம் அனுபவிக்கிற, அது எங்களுக்கு பிடிக்கல, அதனால் உனக்கு என்ன உதவி வேணாலும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு இந்த 6 பேருமே சேர்ந்து பயங்கரமான ஒரு சதி திட்டத்தை தீட்ட ஆரம்பிச்சிருக்கானுங்க. இவனுங்களுடைய பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, இந்த அப்பா அம்மா மற்றும் அண்ணனை கொலை பண்ணிட்டா இந்த மொத்த சொத்தும் இந்த சாஜலுக்கு தான் வந்துடும். அதே சமயம் இவனுக்கும் எந்தவித பிரச்சனையுமே இருக்காது, சுதந்திரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 3 பேரையும் போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்கள் கூட இவன் பிளான் பண்ணியிருந்திருக்கான். அதன் அடிப்படையில் தான் இந்த 6 பேருமே சேர்ந்து வெவ்வேறு கடைகளுக்கு போயிட்டு கயிறு வாங்குறாங்க, கத்தி வாங்குறாங்க, சில துணிகள்லாம் வாங்கி கொண்டு ஒரு இடத்துல கூடிக்கொள்ளவும் செய்கிறாங்க. அதன் பிறகு தான் சரியா நவம்பர் 22, 1993 வாக்கில் 7:30 மணி வாக்கில் தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய 5 நண்பர்களை இந்த சாஜல் அழைச்சிட்டு போயிருந்திருக்கான். அந்த சமயத்தில் இவங்களுடைய அம்மா டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனடியாக அவங்களுடைய பின்பக்கமாக போயிட்டு அவங்களுடைய வாயை பொத்தி கத்தியை காட்டி மிரட்டி அவங்களுடைய வாய்க்குள்ள துணியெல்லாம் வைத்து வாயை ஒரு துணியாலையும் கட்டி கொள்றானுங்க. கை கால்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கயிறால கட்டி கொண்டு அந்த வீட்டில் இருக்கிற டைனிங் டேபிள் சேரில் உட்கார வச்சு மிரட்டவும் ஆரம்பிச்சிருக்கானுங்க. அந்த சமயத்தில் தான் தன்னுடைய அம்மாவை இப்போதைக்கு கொல்ல வேண்டாம், தன்னுடைய அண்ணனும் அப்பாவும் வரட்டும், 3 பேரையும் சேர்ந்து ஒரே நேரத்திலே கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 பேரும் பிளான் பண்ணியிருந்திருக்கானுங்க. அந்த சமயத்தில் தான் தன்னுடைய நண்பனை நீ இந்தளவுக்கு சித்திரவதை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சஜலுடைய 5 நண்பர்களும் சேர்ந்து அந்த அம்மாவை பயங்கரமாக அடிச்சிருந்திருக்காங்க. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் தான் சரியா 10 மணி வாக்கில் சஜலுடைய அண்ணனும் வீட்டுக்குள்ளே வந்திருந்திருக்கான். அந்த சமயத்தில் டோரை திறந்ததுமே அவனையும் கத்தியை காட்டி மிரட்டி அவனை வாயெல்லாம் கட்டி கைகால்களையும் கட்டி போட்டு அந்த சேரில் உட்காரவும் வச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு அவனையும் பயங்கரமாக அந்த சிறுவர்கள் அடிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு 12 மணி வாக்கில் அவங்களுடைய அப்பா வேலைகள்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரையும் அதே மாதிரி வாயெல்லாம் கட்டி போட்டு கையெல்லாம் கட்டி போட்டு அந்த சேரில் உட்கார வச்சு பயங்கரமாக அடிச்சிருந்திருக்கானுங்க. மேற்கொண்டு அந்த சிறுவனுக்கு எந்த மாதிரியெல்லாம் சித்திரவதைகள் நடந்துச்சோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 நண்பர்களும் சொல்லியிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த அப்பா அம்மா எல்லாருமே ஏதோ சொல்ல வர முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இந்த சஜல் என்ன சொல்கிறான், அதெல்லாம் எதுவும் வேண்டாம், கண்டிப்பாக அவங்க கத்தி நம்மளை மாட்டி விட்டுருவாங்க, அதனால் வந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த 3 பேரையும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது கூடவே இந்த சாஜல், அவனுடைய நண்பனான ரஞ்சித் மற்றும் இன்னொரு நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் எல்லாருடைய கழுத்தையும் நெரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய அம்மா மட்டும் அந்த கழுத்தை நெரிச்சதில் இறந்து போயிருந்திருக்காங்க. மற்ற 2 பேரும் பிழைத்து கொண்டதுனால சாஜல் உடனடியாக கத்தியை எடுத்து அவனுடைய அப்பாவை கண்ணா பின்னான்னு வயிற்றுல குத்த ஆரம்பிச்சிருக்கான். கழுத்தையும் மறுத்து விட்டுருந்திருக்கான். இது எல்லாத்தையுமே பார்த்து அவனுடைய நண்பனான ரஞ்சித் உடனடியாக இன்னொரு கத்தியை எடுத்து இந்த சஜலுடைய அண்ணனான அவனுடைய கழுத்தையும் கண்ணா பின்னான்னு அறுத்து விட்டு நெஞ்சிலையும் வயிற்றுலையும் கண்ணா பின்னான்னு குத்தி இருந்திருக்கான். இது எல்லாமே அவனுங்க முடித்ததுக்கு பிறகு, அவங்களுடைய ஆத்திரங்கள் எல்லாமே தீர்ந்ததுக்கு பிறகு, இதன் பிறகு உனக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லை, நீ இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாஜலுடைய நண்பர்கள் அவனுடைய நண்பனை ரொம்பவே உற்சாகப்படுத்தி இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இதை பண்ணி முடித்ததுக்காக நான் உங்களுக்கு ட்ரீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஒரு பெங்கால் ஸ்வீட்டை எடுத்து அந்த நண்பர்கள்கிட்ட கொடுத்து எல்லாருமே அதை சாப்பிட்டு இருந்திருக்கானுங்க. அந்த சமயத்தில் ஒரு ஹாலிவுட் படத்தை அவனுங்க ஏற்கனவே பார்த்துருந்ததுனால அந்த படத்தில் எப்படி வருமோ, அதாவது கில்லர் ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு அந்த வீட்டில் சாப்பிட்டுட்டு அந்த சாப்பிட்டதுக்கு உண்டான பணத்தை அந்த வீட்டுடைய டைனிங் டேபிளில் வச்சுட்டு போவான். அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆன இந்த சஜலுடைய நண்பர்கள் அவங்களுடைய பாக்கெட்டில் இருக்கிற பணத்தையும் எடுத்து அந்த டேபிளில் வைக்கிறானுங்க. அதன் பிறகு நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த வீட்டில் இருக்கிற நகைகள், பணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சஜலுடைய அம்மாவுடைய பீரோல் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்கான். அதன் பிறகு அந்த பீரோவில் இருக்கிற நகைகள், பணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு
கொலைக்கு பயன்படுத்தின கத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த வீட்டுடைய கிச்சனில் சுத்தம் பண்ணி கொள்ளவும் செய்கிறானுங்க. அது கூடவே அந்த வீட்டில் இருக்கிற எண்ணெயை பயன்படுத்தி அந்த கத்தி துருப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் லேசாக தடவி கொண்டு அவங்களுடைய பேக்கில் பத்திரமா எடுத்து வச்சு கொள்ளவும் செய்கிறானுங்க. இறுதியாக இந்த கொலைக்கு பயன்படுத்தின கத்தி, அந்த வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம், நகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு அந்த 5 நண்பர்களும் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த சஜல் என்ன சொல்கிறான்னா, இப்போ நான் மட்டும் இப்படி இருந்தேன்னா கண்டிப்பாக நான் நாளைக்கு போலீஸில் மாட்டிப்பேன். இதனால் என்னையும் இவங்க எப்படி உட்காந்துருக்காங்களோ அதே மாதிரி உட்கார வச்சு என்னை கண்ணா பின்னான்னு அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்களையும் அடிக்க வச்சுருந்துருக்கான். அதனால் அவனுடைய முகத்திலையும் உடம்புலையும் பல்வேறு இடங்களில் அடிபட்டிருக்கு, ரத்தங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இறுதியாக 2 மணி வாக்கில் அந்த 5 பேரும் அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகியிருந்திருக்காங்க. அதன் பிறகு 10 மணி நேரம் கழித்து சரியா மதியம் 12 மணி வாக்கில் தான் இந்த சஜல் எதுவுமே தெரியாத மாதிரி கத்த ஆரம்பிச்சிருக்கான். அதன் பிறகுதான் அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. போலீஸ் அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. இறுதியா சஜல் மேலேயே சந்தேகம் இருந்ததுனால அவனை விசாரணை பண்ணும்போது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வெளியில தெரிய வர ஆரம்பிக்குது. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த குற்றங்கள் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு இவனுடைய 5 நண்பர்களும் மறுநாள் எதுவுமே தெரியாத மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்திருக்கானுங்க. அது கூடவே முதல் நாள் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சஜலுடைய வீட்டுக்கு தான் குரூப் ஸ்டடிக்காக போறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லி இருந்திருக்கானுங்க. இது எல்லாமே பின் நாட்களில் போலீஸ் அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு தடயமாகவும் மாறி இருந்திருக்கு. அடுத்த கட்டமாக சஜலுடைய 5 நண்பர்களையும் போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது அவனுங்களையும் இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்லியிருந்திருக்கானுங்க. இறுதியாக கொள்ளையடிக்கப்பட்ட பணம், நகை, கொலைக்கு பயன்படுத்தின கத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மீட்டு கொள்ளவும் செய்கிறாங்க. இறுதியாக இவங்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இவனுங்களுக்கு எல்லாருக்குமே 16 இருந்து 17 வயதுக்குள்ளே தான் இருந்திருக்கு. இதனால் நீதிமன்றம் இவங்களை ஒரு அடல்ட்டாக தான் விசாரணை பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கொண்டு தான் இந்த வழக்கு விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க. இறுதியாக 1995 வாக்கில் பராசத் அப்படின்ற நீதிமன்றம் இது அரிதினும் அரிதான வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 பேருமே குற்றவாளிகள் தான் அப்படின்னு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இறுதியாக அந்த சம்பவம் நடந்து 4 வருடத்திற்கு பிறகு சரியா 1997 வாக்கில் சஜல் மற்றும் அவனுடைய நண்பனான ரஞ்சித் அப்படிங்கிறவனுக்கு மரண தண்டனையும் மீதம் இருக்கிற 4 பேருக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்திருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இன்ட்ரோல நான் சொன்ன மாதிரி நீதிபதி முன்னாடியே கை தட்டி எங்களை குற்றவாளியாக அறிவிச்சதுக்கு நன்றி, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி இனி வரும் காலங்களில் எல்லாருமே பேசுவாங்க அப்படின்னு கை தட்டினபடியாக அவனுங்க ஜெயிலுக்குள்ளேயே போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு சஜல் அலிப்பூர் சென்ட்ரல் ஜெயிலில் அவனுடைய தண்டனைகளை அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்தில் இவன் வில்லங்கமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக தனி சிறையை கொடுத்துருந்துருக்காங்க. அதற்கு காரணம் என்னன்னா, போலீஸ் அதிகாரிகள் அவங்களுடைய சார்ஜ் ஷீட்டில் இவனுக்கு நிகழ்த்தப்பட்ட அந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் எல்லாமே ஒரு ஃபேக்கான ஸ்டோரி அப்படின்னும், இந்த ஃபேக்கான ஸ்டோரியை சொல்லி தான் அவனுடைய 5 நண்பர்களுடைய மனநிலையை மாற்றி இந்த குற்ற சம்பவத்தில் அவங்களையும் ஈடுபடுத்தியிருக்கான் அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் நிரூபிச்சிருந்திருக்காங்க. அது கூடவே சஜலுடைய அப்பா அம்மாவை இந்த கேங் அடிக்கிற சமயத்தில் ஏதோ சொல்ல வராங்கன்னு நான் சொன்னல, அந்த சமயத்தில் தான் லாங்கா அவனை சித்திரவதைகள்லாம் பண்ணல அப்படிங்கிறத தான் தெரிவிக்க வந்திருக்காங்க. ஆனால் சஜலுக்கு ஏற்கனவே இதை பற்றிலாம் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதுனால நேரம் ஆகிட்டு இவங்களை போட்டு தள்ளிடலாம், அவங்க எல்லாருமே பேச விட்டோன்னா கண்டிப்பாக நம்மளை கூச்சலிட்டு மாட்டி விட்டுருவாங்க, அதனால் வந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேருமே அந்த நண்பர்களை வச்சு கொலை பண்ணி இருந்திருக்கான். இதனால தான் போலீஸ் அதிகாரிகள் அவங்களுடைய சார்ஜ் ஷீட்டில் இந்த பையனுடைய அப்பா அம்மா எந்தவித சித்திரவதையுமே பண்ணல, இவன் சொன்ன ஸ்டோரி எல்லாமே ஃபேக் அப்படிங்கிறத நிரூபிச்சிருந்திருக்காங்க. இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு எதனால் சாஜல் அந்த அப்பா அம்மாவை கொலை பண்ணா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எழும். அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா, இறந்து போன அந்த அம்மா இவனுடைய அம்மாவே கிடையாது. அதாவது இவனுடைய அப்பாவுக்கு 2 மனைவிகள். முதல் மனைவிக்கு பிறந்த மகன் தான் இந்த சாஜல், 2வது மனைவிக்கு பிறந்த மகன் தான் அந்த காஜல். அவன் சொன்ன மாதிரியே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அவனுடைய சித்தி கூட இருந்திருக்கு. மேற்கொண்டு அவனுடைய அப்பாவும் இவன் மேலே சில வெறுப்புகள்லாம் காட்டி இருந்திருக்காங்க. அதே சமயம் இவனுடைய அம்மாவை திருமணம் பண்ணதுக்கு பிறகு குழந்தை இல்லாமல் இருந்திருக்கு. அந்த சமயத்தில் தான் நியோட்டி அப்படின்ற ஒரு பெண்ணை வேற ஒரு இடத்துல திருமணம் பண்ணி கொண்டு அவங்களுக்காக தனி ஒரு வீட்டெல்லாம் வாங்கி கொண்டு ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க. அதன் பிறகுதான் கொஞ்ச நாட்கள்ல முதல் மனைவி கூட இந்த சாஜல் அப்படின்றவன் பிறந்திருக்கான். கொஞ்ச நாட்களில் சாஜலுடைய அப்பா அம்மாவுக்கு சண்டைகள் ஏற்பட்டதுனால இந்த சாஜலுடைய அப்பாவான சுபல் அப்படின்றவர் தன்னுடைய 2வது மனைவி மற்றும் பையனை அழைத்து கொண்டு முதல் மனைவிக்கு பிறந்த இந்த சாஜலையும் தன்னுடைய அழைச்சி கொண்டு தனியாக ஒரு வீட்டுக்கு வந்திருந்திருக்காங்க. அதே சமயம் சாஜலுடைய அம்மாவை ஒதுக்கியும் வச்சிருந்திருக்காரு. சாஜலுக்கு 8 வயது இருக்கிற சமயத்தில் தன்னுடைய அம்மாவை பிரிந்து வந்திருந்திருக்கான். இதனால அம்மாவுடைய ஏக்கமும் அவனுக்குள்ள ஊறிக்கிட்டே இருந்திருக்கு. இதனால தான் வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் பீரோவில் போயிட்டு தன்னுடைய அம்மாவுடைய ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சமயத்தில் தான்
அவனுடைய சித்தி நகை பணம்லாம் திருடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா கிட்ட சொல்லும்போது அவர் அந்த இடத்துல அடிக்கவும் செஞ்சிருந்திருக்காரு. அந்த சமயத்தில் இவன் தன்னுடைய நண்பர்கள்கிட்ட சொன்ன மாதிரிலாம் அடிக்கல, லேசானபடி தான் அடிச்சிருந்திருக்காரு. ஆனால் அதை மிகைப்படுத்தி சொல்லி தன்னுடைய அப்பா மேலேயும் சித்தி மேலேயும் ஒரு பகிரங்கமான வெறுப்பை அந்த இடத்துல தூண்டி இருந்திருக்கான். இறுதியாக தனக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடெல்லாம் பண்ணியிருந்திருக்கான். 2001 வாக்கில் கொல்கத்தா நீதிமன்றமும் இவனுடைய மரண தண்டனையை ரத்து செஞ்சு ஆயுள் தண்டனையாக மாற்றியிருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் இவனுடைய பள்ளிக்கூட காதலி ஜெயிலில் வந்து ஒரு நாள் மீட் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போது தனக்கு திருமணம் ஆக போகுது அப்படின்னும் எனக்கு ஒன்றை தான் திருமணம் பண்ணிக்கொள்ள ஆசை, இதனால் என்னை எப்படியாவது திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் இவன் என்ன பிளான் பண்ணியிருந்திருக்கான்னா, செப்டம்பர் 15, 2001 வாக்கில் பக்கத்தில் இருக்கிற NRS அப்படின்ற ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு, நான் அன்றைய நாள் அந்த இடத்துல அட்மிட் ஆகியிருந்திருப்பேன். அப்போ என்னை பார்க்க வரும்போது 2 சரக்கு பாட்டிலும் அது கூடவே மயக்க மருந்து வாங்கிட்டு வா, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். அதன் அடிப்படையில் அவன் சொன்ன தேதியில் தனக்கு நெஞ்சு வலிக்குது, கிட்னி வலிக்குது அப்படின்னு ட்ராமாலாம் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகியிருந்திருக்கான். அந்த சமயத்தில் 2 போலீஸ் அதிகாரிகள் இவனை பாதுகாக்கிறதுக்காக காவல் இருந்திருக்காங்க. அப்போ இவனுடைய காதலி பார்க்கறதுக்காக வராங்க. அந்த சமயத்தில் அந்த போலீஸ் அதிகாரிகளுடைய மனசு எல்லாத்தையுமே மாற்றி மதுபானம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மதுபானம்லாம் ஊற்றி கொடுத்து அதில் மயக்க மருந்தையும் கலந்து கொடுத்துருந்துருக்கான். இறுதியாக அந்த 2 போலீஸ் அதிகாரிகளும் மயக்கம் அடைஞ்சதுமே தன்னுடைய காதலி கூட அங்கிருந்து எஸ்கேப் ஆகி பாம்பேக்கு போயிருந்திருக்கான். அந்த பாம்பேயில் 1.5 வருடம் கிட்ட இருந்திருக்கான். அந்த சமயத்தில் அவனுடைய மனைவி கர்ப்பமும் தரிச்சிருந்திருக்காங்க. இதனால் மறுபடியும் 1.5 வருடம் கழித்து கொல்கத்தாவுக்கு வந்து தன்னுடைய சொந்தக்காரங்களுடைய வீட்டில் தன்னுடைய மனைவியை விட்டுட்டு ஒரு ஆண் குழந்தையும் பெற்று எடுத்திருக்கான். அது கூடவே இதுக்கு மேலே நம்மளால் வேலைக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில திருட்டு சம்பவத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கான். அது கூடவே லோக்கல் ரவுடி கூடலாம் சேர்ந்து தன்னுடைய பெயர் கமல் அப்படின்னு சொல்லி சில கிரிமினல் வேலைகள் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். இவனுடைய பெயர் மாற்றுவதற்கான காரணம் என்னன்னா, இவனுடைய அப்பா மற்றும் அம்மாவை கொலை பண்ண சமயத்தில் இவனுடைய புகைப்படம் பயங்கரமாக அந்த சமயத்தில் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. இதனால தான் 2003 வாக்கில் தன்னுடைய பெயர் கமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் ரவுடி கிட்ட சேர்ந்து சில கிரைம் எல்லாமே பண்ணியிருந்திருக்கான். இதன் பிறகு கொஞ்ச நாட்களில் இன்னொரு கேங் கூட போய் சேர்றான். அந்த சமயத்தில் தன்னுடைய பெயர் ஷேக் ராஜு அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருந்திருக்கான். அப்போ ஒரு திருட்டு வழக்கில் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட மாட்டி ஜெயிலுக்கும் அவன் போயிருந்திருக்கான். அந்த சமயத்தில் லோக்கல் போலீஸ் அதிகாரிகள் இவனை ஷேக் ராஜு அப்படின்னு சொல்லி தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஜெயிலில் இருந்தவங்க எல்லாருமே அதே தான் நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவன் மிட்னாப்பூர் அப்படின்ற சென்ட்ரல் ஜெயிலில் அடைக்கப்பட்ட சமயத்தில் புதுசாக அந்த ஜெயிலுக்கு ஒரு ஜெயிலர் வந்திருக்காரு. அந்த ஜெயிலர் இந்த ஷேக் ராஜுவை பார்த்ததுமே இவனை எங்கேயோ பார்த்துருக்கமே அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. இதனால் அவனுடைய ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. அவனுடைய ஐடென்டி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாமல் இருக்குது. இதனால் சஜல் அப்படின்ற ஒருத்தன் ஏற்கனவே ஜெயிலில் இருந்து தப்பிச்சு போயிருக்கிறதுனால அவனுடைய ஃபோட்டோவை வாங்கி பார்த்துட்டு இந்த ஷேக் ராஜு அப்படின்ற ஒருத்தனை பார்க்கும்போது 2 பேருமே ஒரே மாதிரி இருந்திருக்காங்க. மேற்கொண்ட அந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்ட சமயம் ஒரு 17 வயது 18 வயது இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஆனால் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் தாடி மட்டும்தான் இருந்திருக்கு. உடனடியாக அந்த ஷேக் ராஜு கிட்ட போயிட்டு நீ சஜல் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுடைய முகம் எல்லாமே மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஜெயிலருக்கு இந்த சஜலை ஏற்கனவே தெரியும். ஏன்னா இவன் அலிப்பூர் சென்ட்ரல் ஜெயிலில் இருந்த சமயத்தில் இவன் பெயிண்டிங் வரைகிறதெல்லாம் பார்த்து இவனை பாராட்டி இருந்திருக்காரு. அது கூடவே இவனுடைய பெயிண்டிங்கை வெளியில் விற்று 8000 ரூபாய் பணம் இவனுடைய அக்கௌண்ட்லையும் ஏற்றிவிடப்பட்டிருந்திருக்கு. இதனால் சஜலை அந்த சமயத்தில் நல்லா பாராட்டி அவனுடைய முகமும் நல்லா பதிஞ்சதுனால தான் இந்த ஷேக் ராஜை பார்த்ததுமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காரு. அடுத்த கட்டமாக இவன் தப்பிச்சு போனதுக்காகவும் வழக்கு பதிவு பண்ணி அதே சிறையிலே அடைக்கவும் செய்கிறாங்க. தொடர்ந்து இவன் 2010 வரைக்குமே அந்த ஜெயிலில் தண்டனைகளை அனுபவித்ததுக்கு பிறகு இறுதியாக நீதிமன்றம் அவனுடைய நல்நடத்தைகள் காரணமாக 2010 ஜூன் வாக்கில் அவனுக்கு பெயிலும் கொடுத்துருந்துருக்காங்க. அதன் பிறகு தற்போதைக்கு வெளியில் வந்து தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகள் கூட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இவன் கூட குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட மற்ற நண்பர்களும் தற்போதைக்கு வெளியாகி சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு சிறுவன் தன்னுடைய வாழ்க்கையில் எடுக்கிற தவறான முடிவுகள் அவனை எப்பேற்பட்ட பாதிப்பை உள்ளாக்குது அப்படிங்கிறத நிச்சயம் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு பெற்றோர்களுமே தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட மட்டும் அன்பாக இல்லாமல் மற்ற பிள்ளைகள்கிட்டையும் அன்பாக காட்டினா இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கிறத ஓரளவுக்கு தடுக்க முடியும்னு தான் நான் சொல்லுவேன். இதே மாதிரி குற்ற சம்பவத்தில் இனி வரும் காலங்களில் எந்த ஒரு சிறுவனும் ஈடுபட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த சேனல் போய்ட்டு ரெக்கமெண்டில் போகும். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியாக இல்லைன்னா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கை பின்னாடி கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட
வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.